ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினி இவ்வளோ நாளாக வந்துட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. எது பண்ணாலும் எது நடந்தாலும் அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அவங்க மேலே ஒரு பழி விழும்போது நம்ம நந்தினி பத்திரகாளியாக மாறுறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அளவு தாங்க. நம்ம நந்தினியும் ஒரு மனுஷி தான், அவங்களும் ஒரு மனுஷன் தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இன்ன வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஏதோ வந்துட்டு இவங்க மட்டும்தான் மனுஷங்க, நம்ம நந்தினி மனுஷங்களை மாதிரி ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க. அந்த சூர்யாவும் அருணாச்சலையாவை தவிர்த்து நம்ம சுந்தரவல்லியோ மாதவியோ சுரேகாவோ எல்லாரும் ரொம்ப கேவலமாக நடத்துனாங்க நம்ம நந்தினி. அதுக்கு ஒரே காரணம் நம்ம நந்தினி ஏழை வேலைக்காரி அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனால் வந்துட்டு அதையே வச்சு கொடுமைப்படுத்தலாம். ஆனால் ஒரு திருட்டு பழி போட முடியுமா? போட முடியாது. அப்படி போடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல எதிர்த்து கேட்டே ஆகணும். அதுவும் நம்ம நந்தினி வந்துட்டு கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டாங்க. இதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம நந்தினி கேட்குற கேள்விக்கு சுந்தரவல்லிக்கிட்டேயோ மாதவிக்கிட்டேயோ சுரேகா கிட்டேயோ பதிலே இல்லைங்க. சுந்தரவல்லி வாயடிச்சு போயிருக்காங்க. நம்ம நந்தினி அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகையை எடுத்தது சுந்தரவல்லி தான். சுந்தரவல்லி நகை எடுத்து என்ன பண்ணாங்க, எடுத்து அவங்க ரூமில் வைக்கிற மாதிரி வச்சு நந்தினி பேக்கில் போட்டுட்டு அவங்க ரூமை போட்டிட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே பழி விழுந்து அதை வந்துட்டு சரியாகிற மாதிரி ஒரு பிளான், அதுக்கேற்ற மாதிரி போட்டு சக்ஸஸும் பண்ணிடுறாங்க. கடைசியில் நம்ம நந்தினி தான் திருநா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்லாம் வந்துட்டு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு நம்ம சூர்யா சார் அருணாச்சலையாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விலகிட்டாங்க. ஆனால் சுந்தரவல்லி இருந்துக்கிட்டு, இல்லை என்னோடய வீட்டோட காசு, என் வீட்டோட நகை, நான் கேஸ் கொடுக்குறேன், இதை நீங்கள் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதை எடுத்து தாங்க ஆவாங்க. ஏன்னா வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக எடுப்பாங்க. அதை மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அந்த கேஸை. இப்போ நம்ம நந்தினி அரெஸ்ட் பண்ணும்போது நம்ம நந்தினி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் தான் எடுத்தனா அப்படின்னு சொல்லும்போது அமைதியாகவே இருக்காங்க சுந்தரவல்லி. ஆமாண்டி, நீ தாண்டி எடுத்த, பணத்துக்கும் நகைக்காக தாண்டி என் பிள்ளைய கல்யாணம்ட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம நந்தினி அப்போ தாங்க வாயை திறக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை, நான் உங்களை எந்த இடத்துல வச்சு பார்த்தனோ அந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் கீழே இறங்கிட்டீங்க. அவங்கள நான் ரொம்ப கடவுளுக்கு சமமாக வச்சுருந்தேன். ஆனால் நீங்கள் பண்ணுற வேலைனால என்னடா இது இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசில் நினைக்க வைக்கிது. நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. இதுக்கான தண்டனையை கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி அழுதுகிட்டே பேசுகிறத அருணாச்சலையும் சூர்யாவை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் கண்டிப்பாக உன்னை வெளியே எடுப்பேன் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. பாப்பா என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை